வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மழை விட்டும் வெளியேறாத வெள்ளம். சென்னை புறநகர் பகுதிகளில் மக்கள் தவிப்பு. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 22ஆம் தேதி வரை விடுமுறை. மழை வெள்ள பாதிப்புகளுக்கு விரைவில் இழப்பீடு. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை புறநகரான காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் பகுதியை சூழ்ந்த வெள்ளம் இன்னமும் கூட வடியவில்லை. இதன் காரணமாக அவதிப்படும் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு செல்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகள் மிகுந்த அளவில் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்தை அடுத்துள்ள முடிச்சூர், கேளம்பாக்கம், மன்னிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மிகுந்த பாதிப்பை சந்தித்துள்ளன. அது மட்டுமின்றி நேற்று முடிச்சூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10 அடியிலிருந்து 15 அடி வரை தண்ணீர் நின்றுள்ளது. நாங்கள் இந்த பகுதிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இந்த வருஷம்தான் முதல்ல இவ்வளோ தண்ணி நாங்கள் எதிர்பார்த்துருக்க அளவுக்கு கூடுதலாக வந்திருக்கு. இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. எதுவுமே செய்ய முடியல. வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாம் அதிகமாக அவதிக்குள்ளாக இருக்கிறோம். இந்த வெள்ளப்பெருக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்ததில்ல. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு கடந்து செல்கிறோம். இனிமேல் அடுத்த சைக்ளோனுக்கு இந்த இடம் தாக்கு பிடிக்குமான்னு தெரில. மேலும் முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாலும், மேலும் ஏரிகள் மற்றும் வடிகால்கள் சரியான அளவில் இங்கு இல்லாததுமே இங்கு தண்ணி வருவதற்கு காரணம் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இங்கிருக்கக்கூடிய வடிகால்கள் இன்னும் அதிக அளவில் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக முடிச்சூரிலிருந்து நந்தினி. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சென்னை மாநகருக்குள் செல்லும் கூவமாறு நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கால் மதுரவாயலை ஒட்டிய கூவத்தின் கரையோர பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. ஓம் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்கவில்லை என்றும், உரிய வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் ஒன்றான பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம் தற்பொழுது படிப்படியாக வடிய தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் மெதுவாக தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னையில் பெய்த தொடர் மழையினால் சென்னை ஓஎம்ஆர் பகுதிகளும் பெருமளவிலான பாதிப்புகளை சந்தித்தன. ஓஎம்ஆர் பகுதிகளுக்கு அருகில் உள்ள பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை மற்றும் மாம்பாக்கம் ஏரிகள் நிரம்பியதால் அந்த ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரானது ஓஎம்ஆர் பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் நிரம்பியதால் இந்த பகுதியில் வாழும் மக்கள் பெருமளவில் பாதிப்புகளை சந்தித்தனர். குறிப்பாக சோழங்கநல்லூர், துரைப்பாக்கம், நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் பகுதிகளில் வாழும் மக்களின் இயல்பு நிலை முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டது என்றே கூறலாம். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக சென்னையில் மழை பெய்வது குறைந்துள்ள நிலையில் ஆங்காங்கே தேங்கியிருந்த மழைநீரானது தற்போது வடிய தொடங்கியுள்ளது. இந்த எல்லா ஏரி தண்ணியும் வந்து இங்கேருந்து எல்லா இடம் பிரிஞ்சு போகிறதுனால அந்த போகிற வழி கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. போகிற வழி இல்லை. இன்னும் இந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி போகிற வடியில் இன்னும் 2 நாளாக வடிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் மழை பெய்யாமல் இருந்தால் இந்த தண்ணிலாம் போய்டும். எல்லோரும் சௌகரியமாக இருக்கும். எவ்வளோ இப்போ பரவாயில்ல, நேற்றை விட இன்னும் பரவாயில்ல, ஒரு கஷ்டம் கிடையாது. ஒரு 3 நாளாக வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளட் வந்து வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியலைங்க. இன்னைக்கு காலையில் 11 மணிக்குள்ளே நாங்கள் வெளியே வர முடியல. பவரும் கிடையாது 3 நாளாக. பட் ஒரு 12 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா தெளிவாகிடுச்சுங்க. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. 3 மணிக்கு இப்போ பவர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். எனவே இந்நிலை தொடர்ந்தால் 1 அல்லது 2 நாட்களில் இந்த பகுதியில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்றே எதிர்பார்க்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை துரைப்பாக்கத்திலிருந்து கோபிநாத்.
அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜாஃபகான்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு படிப்படியாக திரும்பி வருகின்றனர். வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தற்பொழுது வெறும் 500 அடி மட்டுமே தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக நீர்வரத்து தற்பொழுது குறைந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி பாதுகாப்பு நலனிற்காக அங்கிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் காரணமாக அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அடையாற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சைதாப்பேட்டை, ஜாஃபர்கான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு அதாவது படிப்படியாக குறைக்கப்பட்டது. இன்று மேலும் குறைந்த அளவில் கன அடி நீர் திறந்தப்பட்டிருப்பதால் ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பகுதியில் இன்று காலை முதலே இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு பொதுமக்கள் சென்று வருகின்றனர். கிட்டத்தட்ட 5000 வீடு பாதிப்பாக இருக்குதுங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க. அதாவது ஒன்றால் மட்டும் ஏன்னா படிக்கிற பசங்களுடைய புக்ஸு, துணிமணிகள் எந்த இதுவுமே அவங்களால எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே தண்ணி தான். இப்போதைக்கு இயல்பு நிலை திரும்பிடுச்சு. வீடுகள் எல்லாமே இப்போ தான் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே டேமேஜாக இருக்குது. உள்ளே இருக்கிற களிமண் எல்லாமே பூச்சிகள்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேற்று பார்க்கும்போது காசி தேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டு மேலே உள்ள பாலத்தை தொட்டு செல்லும் அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அங்கும் அந்த அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு மிக குறைந்த அளவிலே காணப்படுகிறது. நாளை சகஜ நிலைக்கு திரும்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சைதாப்பேட்டை அடையாற்று கரையிலிருந்து எஸ் விக்னேஷ். அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் பகுதிகளில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் 3வது நாளாக இன்றும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சைதாப்பேட்டை ஆலந்தூர் சாலை, செட்டித்தோட்டம், நெருப்புமேடு, ஜோதி தோட்டம், ஜோதியம்மாள் நகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ள நீரில் இருந்து மீண்டுள்ள நிலையில் இன்று வரை 250க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இந்த வீடுகளில் வசிக்கும் மக்கள் மேம்பாலத்திலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் தங்கியுள்ளனர். 4 நாளாக அதுங்க தண்ணி வீட்டில் வெள்ளம் வீட்டில் ஒரு பொருள் கூட எடுக்க முடியல. துணி கூட இல்லை. பிள்ளைய குட்டியெல்லாம் வச்சுன்னு பிரிட்ஜு மேலே இருக்கிறவங்கள யாரும் எந்த அதிகாரியும் பார்க்கல, கொல்லல. ரேஷன் கார்டும் போயிடுச்சுங்க தண்ணியில். எந்த ஆதார் கார்டு கூட எதுவுமே கிடையாது. ரேஷன் கார்டும் போயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு உதவி கொடுக்குறதா கூட கார்டு கேட்பாங்க. நாங்கள் அந்த தண்ணியில் மெதிக்கின்னு எப்படி கார்டு கேட்க முடியும்? வீட்டு உள்ள தண்ணி 6000 ஷோகேஸு எல்லாம் கண்டோம். துணி மணி எல்லாம் போயிடுச்சு. மொண்டு ஊற்றின்னு கிடக்குறோம். நாங்கள் நோய் பட்டாலும் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. 3 நாளாக 5 லைட்டில் ரோட்டு மேலே தான் நிற்கிறோம். எங்கள் வீட்டில் தண்ணி 5 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. கோட்டூர்புரம் குடிசை பகுதி மாற்று வாரியாக குடியிருப்பில் 1800 வீடுகள் 3வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நிறை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டு வரும் நிலையில் நீர் வெளியேற பல நாட்கள் ஆகும் என்று கருதப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து தினசரி 18,000 கனஅடிக்கு மேற்பட்ட தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே அடையாற்றின் கரையோரம் வாழும் பகுதி மக்களுக்கு பெரும் வெள்ள ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று வரை சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் பகுதியில் வாழும் 4000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தற்போது உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் முன்வந்து இவர்களுக்கான உணவை வழங்கி வருகிறது. மேலும் இப்பகுதியில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்றால் ஏற்கனவே உள்ள குடிசை பகுதி மாற்று வாரிய வீடுகளை அகற்றிவிட்டு புதிதாக வீடுகளை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. செம்பரம்பாக்கத்தில் எப்பெல்லாம் ஏரியில் தண்ணி திறந்து விடுறாங்களோ அப்போல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடுகளெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டி இந்த ரோடு லெவலுக்கு உயரத்துக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்தது. உடனே தண்ணிலாம் எடுத்தாங்க. கரண்ட் ஒரே நாள் தான் கரண்ட் வந்தது. எல்லா வசதியும் வந்தது. இப்போ என்னடானா ஒரு 3 நாளாக அப்படியே இருக்குது. தண்ணியும் எடுக்கல, கரண்ட் வசதியும் இல்லை. பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே கடைக்கு போயிட்டு வர முடிய மாட்டேது. தமிழக அரசு இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் இல்லாத நிலையில் தற்காலிகமாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்போது அரசு செய்துள்ளது. அந்த பணிகளும் தற்போது கோட்டூர்புரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோட்டூர்புரத்திலிருந்து சையது. சென்னை மாநகர் மக்களின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி ஏரியில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் எண்ணூர் மற்றும் மணலி பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சென்னை, திருவள்ளூர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சென்னை மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் மற்றும் பூண்டி நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் நிரம்பிய காரணத்தால் இந்த ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் எண்ணூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் வீடுகளை தண்ணீர் ஆற்று வெள்ளம் போல் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்க
வைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. இல்லை காவா தண்ணி நிறைய நேற்று நீங்கள் பார்க்கல சார், எவ்வளோ தண்ணி வந்து ஜனங்கன்னா ஊரை விட்டு நைட்டாக ஓடணும். யாருமே வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே தான் கிடக்குது, கடந்த மாதிரி கிடக்குது. எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதேபோல் மணலியில் உள்ள புதுமணலி, விளவாங்காடு பாக்கம், ஆண்டார்குப்பம் மற்றும் மாத்தூர் பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ள காரணத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் அனைத்திலும் மழைநீர் புகுந்ததால் அதனை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணி வந்து நாங்கள் வடியும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் வந்து வடிஞ்ச பாடு இல்லை. நாளைக்கு இந்த தண்ணி வடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வடியுமான்றது தெரில. எல்லா வீட்லையுமே எந்த பொருளும் யாருக்கும் உதவாத நிலையில் ஆகிப்போச்சு. ஆனால் இது வந்து புழலீடு திறந்தா கூட இந்த மாதிரி வெள்ளம் வரல. தரமான உணவு கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இது மாதிரி வெள்ளம் வரணும் எங்களுக்கு அம்மா வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, தருவாங்கன்னு நினைக்கிறோம். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்த தொடர் மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் இருப்பு குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளது. பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம் ஆகிய இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கனஅடி. தற்பொழுது 8,339 மில்லியன் கனஅடி நீர் இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சுமார் 3,000 மில்லியன் கனஅடி தான் தண்ணீர் இருந்தது. 3,231 மில்லியன் கனஅடி கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போதைய தண்ணீர் இருப்பு 2,478 மில்லியன் கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 759 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அதே அளவு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 881 மில்லியன் கனஅடி கொண்ட சோழவரம் ஏரியில் 692 மில்லியன் கனஅடி அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. ஏரிக்கு வினாடிக்கு 781 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியில் இருந்து வினாடிக்கு 850 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 3,300 மில்லியன் கனஅடி கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் 2,129 மில்லியன் கனஅடி நீர் இப்போது உள்ளது. வினாடிக்கு 1,436 கனஅடி தண்ணீர் வருகிறது. வினாடிக்கு வெறும் 70 கனஅடி மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. மிகப்பெரிய ஏரியான 3,645 மில்லியன் கனஅடி கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்பொழுது தண்ணீர் இருப்பு 3,040 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. நீர்த்தேக்கத்திற்குள் 2,000 கனஅடி தண்ணீர் வருகிறது. குறைந்த அளவாக வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நேற்று நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுக்குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் விருதுநகர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நேற்று ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுகுறைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக காணப்படுகின்றது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலே ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகின்றது. இந்த நிகழ்வுகளின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் சிவகாசியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக விருதுநகரில் 9 சென்டிமீட்டரும், ராஜபாளையத்தில் 8 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். குறிப்பாக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரை வானம் மேலமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தீபாவளிக்கு பிறகு பள்ளி, கல்லூரிகள் இன்னமும் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்னமும் மாவட்டங்களின் பல பகுதிகளில் மழை வெள்ளம் வடியாததாலும் பள்ளி கட்டடங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு வரும் 22ஆம் தேதி வரை விடுமுறை என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். மழை வெள்ளத்தால் நேரிட்ட பாதிப்புகள் பற்றி கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆய்வின் அடிப்படையில் இழப்புகளுக்கான நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மழை வெள்ள நிவாரணப் பணிகள் பற்றி அறிக்கை ஒன்றை ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள், கால்நடை இழப்புகள், படகுகள் இழப்பு ஆகியவை கணக்கிடப்பட்டு வருவதாகவும் இழப்புகளுக்கான நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா பயிர் சேதங்களை ஆய்வு செய்து கணக்கெடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இவற்றின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மிக விரைவாக நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மழை வெள்ளத்தால் மின் தடைப்பட்ட இடங்களில் ஒரு சிலவற்றை தவிர அனைத்து இடங்களிலும் மின்சார விநியோகம் தொடங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதல்வர் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். மழை பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுடன் அவர் விவாதித்தார். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக அதிக அளவிற்கு உயர்ந்து காணப்பட்ட காய்கறி விலைகள் இன்னமும் விலை குறையாததால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கனமழை காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி மொத்த விற்பனை அங்காடிக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. வழக்கமாக 100 லாரிகளில் காய்கறிகள் வரும் என்றும், ஆனால் தற்பொழுது பாதி அளவே காய்கறிகள் வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் உட்பட அனைத்து காய்கறிகளின் விலையும் கடந்த 2 நாட்களாக கடுமையாக உயர்ந்தன. அந்த விலைகள் இன்று சிறிது குறைந்தாலும் விலை அதிகரித்தே காணப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். ரொம்ப காய்கறியெல்லாம் ரொம்ப விலையாக இருக்குது, வாங்கவே முடியல. இந்த மழையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே நடுத்தர ஃபேமிலி தான், எங்களால் வாங்கவே முடியல. இன்னும் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படின்னு தெரியல, பார்த்து தான் இது பண்ணோம். என்ன பண்ணுறது, இந்த மழையால் இந்த மாதிரி இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. மழைக்குனால வந்து ரேட்டு தான். இல்லாட்டி இன்னும் 20 ரூபா தக்காளி விற்கணும், 25 ரூபா தக்காளி விற்கணும். நல்ல குவாலிட்டியாக வரும். ஆனால் நல்ல குவாலிட்டி இப்போ கிடையாது. மெட்ராஸ் சிட்டியில் நீங்கள் தக்காளின்னு கொண்டு போனால் மற்ற காய்கறி போனாக்கா நம்ம வீட்டில் ஒரு நாள் மேலே வச்சுருக்க முடியாது. அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிடணும். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் 10% பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய மின்சாரம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 1810 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் 3% வட்டி மானியத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக TS தாக்கூரை நியமனம் செய்வதாக முறைப்படி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் HL தத்து வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இதைத் தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக TS தாக்கூர் பரிந்துரை செய்யப்பட்டார். இதையடுத்து TS தாக்கூரை புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்து முறைப்படியான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ளது. மறைந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் உடல் இன்று மாலை எரியூட்டப்பட்டது. அவருக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக்குறைவு காரணமாக குர்கானில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று காலமான விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கல் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தில்லி ஜந்தன்வாலன் பகுதியில் உள்ள RSS அலுவலகத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆகியோரோடு இந்தியாவுக்கான நேபாள தூதர் தீபக்குமார் உபாத்யாய் அஞ்சலி செலுத்தினார். अशोक जी इस वर्ष अपने जीवन के 90वें वर्ष में प्रवेश कर रहे थे और हम सब ने कामना की थी कि वो शतायु हों, कम से कम 10 वर्ष तक और हमारा मार्ग। उतना समर्पित जीवन जेके कोई उनकी पूर्ति कर सकेगा ऐसा बिल्कुल नहीं लगता. பின்னர் இன்று மாலை நிகாம்போத் என்ற இடத்தில் அசோக் சிங்கலின் உடல் தகனம் செய்யப்பட்டது. உடல் தகன நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். தேங்கி நிற்கும் மழை நீருடன் கழிவுநீர் கலக்கும் அவலம். கடலூரில் தொற்று நோய் பரவும் ஆபத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக சில கட்சிகள் இணைய உள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வ.உ. சிதம்பரனார் நினைவு நாளையொட்டி மதுரை சிம்மக்கல்லில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பீகார் தேர்தலுக்கும் தமிழக அரசியலுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக சில கட்சிகள் இணைய உள்ளதாகவும் அவை எந்த கட்சிகள் என்பதை தற்போது தெரிவிக்க முடியாது என்றும் கூறினார். பீகார் தேர்தலுக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்வதற்கு
பல்வேறு கட்சிகள் தயாராக இருக்கின்றன என்பதை வெளிப்படையாக நான் சொல்ல விரும்புகின்றேன். எந்த கட்சிகள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதை இப்போது சொல்வதற்கான தருணம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ள நிவாரணத்திற்காக தமிழக அரசு அறிவித்துள்ள 500 கோடி ரூபாய் போதுமானதல்ல எனவும் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட டாக்டர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். மழை நிவாரண பணிகளுக்கு தமிழக அரசு ஒதுக்கியுள்ள 500 கோடி நிதி போதுமானதல்ல. மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று உடனடியாக அவை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உடனடியாக டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த நடவடிக்கைகள் விரைந்து முடிக்க வேண்டும். திருநெல்வேலியில் இன்று மாலை திடீரென இடி மற்றும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக மழை நின்று வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை 5 மணி முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியது. பாளையங்கோட்டை, வண்ணார்பேட்டை டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நெல்லையில் தொடர்ந்து இப்போ ஒரு 2 நாளாக மழை இல்லாமல் ரொம்ப வெயில் அடிச்சது. இப்போ என்னென்ன மேகங்கள் சூழ்ந்து பயங்கர மழை பெய்யுது. இந்த பகுதியில் தண்ணி தங்கி கிடக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று 2 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக சாரல் மழை மட்டுமே பெய்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக ஓடியது. வெள்ளி நீர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் மலைப்பகுதியில் திடீர் அருவிகளும் தோன்றியது. மழைக்கு பின்னர் கடும் குளிருடன் அடர்பனி மூட்டம் நிலவியது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் மிதிவண்டி சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பின. இதனால் மின் உற்பத்திக்கு தேவையான அளவில் நீர் இருப்பு அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மழை குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை முதல் உதகை, கேத்தி, கல்லடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கடலூரில் துறைமுகத்தை அடுத்த பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நிற்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடலூரில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாவிட்டாலும் முந்தைய நாட்களில் பெய்த மழையால் 5 கிணற்று அம்மன் கோவில் தெரு, பீமராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மக்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கவலையை நமது செய்தியாளர் பிரேமானந்திடம் மக்கள் பகிர்ந்து கொள்வதை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டது. தற்போது 2 நாட்களில் மழை இல்லாத காரணத்தால் வடிகால் வசதி ஆங்காங்கே செய்து மழைநீர் வடிஞ்சு வருகிறது. ஆனால் தற்போது கடலூர் பீமாநகர் மற்றும் 5 கிணற்று நகர் பகுதியில் மழைநீர் வடியாமல் கழிவுநீர் கால்வாய் கலப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து நான் பகுதி மக்களிடம் பேசுவோம். இங்கே ஒரு 200 குடும்பம் இருக்குது. தண்ணி நிறைய போயிருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இன்னும் இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கவே இல்லை. ஸ்கூல் பசங்க கூட ஸ்கூலுக்கு போக முடியல. வேனும் உள்ளெல்லாம் வரமாட்டேங்குது. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இங்கெல்லாம் மாடி வீடு இருக்குது, நீங்கள் என்ன உங்களுக்குலாம் என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்குமே வெளியில் போக முடியல. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்து நிறையா தண்ணி அப்போலேருந்தே தண்ணி நிறையா இருக்குது. இந்த தண்ணி வந்து போகிறதுக்காக எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. எதுக்குமே போக முடியல. உள்ளே தான் இருக்கும். நிறையா பாம்பு. இது உடனே எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை அப்பாலப்படுத்துன்னு நாங்கள் கேட்குறோம். தற்போது இந்த பகுதி மக்களிடம் கேட்டோம். நம்ம வந்து வடிகால் வசதி வேணும், எங்களுக்கு வந்து மழைநீரை வந்து வெளியேற்றுவதற்கு வடிகால் வசதி செய்து தர வேண்டும், அது கழிவுநீர் கலக்காத வேண்டும், கால்வாய்கள் ஓரமாக கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வேந்தர் செய்தியாக கடலூரிலிருந்து பிரேமானந்த். ஹவுரா விரைவு ரயில் மழையின் காரணமாக 2 நாட்கள் தாமதமாக வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வந்தடைந்த நிலையில் ரயிலை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து தமிழகத்தில் கன்னியாகுமரி வரை இயக்கப்படும் விரைவு ரயில் கடந்த 16ஆம் தேதி மாலை சென்னை வந்தடைய வேண்டிய நிலையில் இன்று தாமதமாக காலையில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வந்தடைந்தது. இங்கிருந்து சென்னை செல்லாமல் சேலம், திருச்சி மார்க்கமாக ரயில் கன்னியாகுமரி செல்லும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்ததால் கோபமடைந்த பயணிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் இருதரப்பு
தரப்பினரிடையே நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ரயில் சென்னை நோக்கி இயக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 12 முதல் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழக வளாகங்களில் வரும் டிசம்பர் 2 முதல் 12 வரை அத்தேர்வுகள் நடைபெறும் என்றும், தமிழகம் முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் வரும் டிசம்பர் 21 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் குறித்த விவரங்களை www.annauniv.edu.com என்ற அண்ணா பல்கலைக்கழக இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் உள்ள கிராமத்தில் நேற்று வீசிய சூறாவளி காற்றால் 60க்கும் அதிகமான ஓட்டு வீடுகள் சேதமடைந்தன. 8 பேர் படுகாயமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்துள்ள ஜமீன் இலந்தைக்குளம் கிராமத்தில் நேற்று பயங்கர சத்தத்துடன் சூறாவளி காற்று வீசியது. வீடுகளில் உள்ள ஓடுகள் உடைந்து சேதமடைந்ததை அடுத்து கிராம மக்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். மின்கம்பங்கள் சாய்ந்ததில் மின்சாரம் தடைப்பட்டதோடு ஆடு மாடுகளும் பாதிக்கப்பட்டன. சூறாவளி காற்றில் சிக்கி 8 பேர் படுகாயமடைந்தனர். மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்ததை அடுத்து வருவாய்த்துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மல்லிகை தோட்டங்களில் சேதம் ஏற்பட்டதால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, சூளகிரி உட்பட பல்வேறு பகுதிகளில் 5000 ஏக்கருக்கும் அதிகமான அளவில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்படுகிறது. அங்கு விளையும் பூக்கள் தருமபுரி, சேலம், வேலூர், சென்னை என பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமல்லாது கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு வார காலத்திற்கும் மேல் பெய்த பலத்த மழை காரணமாக மல்லிகைப்பூ தோட்டங்களில் தண்ணீர் தேங்கி அழியும் நிலையில் உள்ளன. இதன் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து கிலோ 1000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. இருப்பினும் நல்ல விளைச்சல் இல்லாததால் தங்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மல்லி 1 ஏக்கரா வச்சுருக்கோம். 1 ஏக்கராவில் 100 கிலோ பூ அறுத்துருந்தது. இப்போ இந்த மழையால் எல்லாம் தேம்பம் ஈரம் பிடிச்சதுனால மல்லிப்பூ இப்போ மகசூல் இல்லை. அப்போ 100 ரூபாய் விற்றுது, இப்போ 1000 ரூபாய் விற்கிது. பூ இல்லை. 100 கிலோ அடுத்த இடத்துல 8 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்திலும் மல்லிகை பூக்களின் உற்பத்தி குறைந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் வேப்பந்தட்டை பகுதியில் உள்ள ஈச்சங்காடு, அன்னமங்கலம், அரசலூர் உட்பட கிராமங்களில் 100 ஏக்கர் அளவிற்கு மல்லிகை பூக்கள் சாகுபடி நடைபெறுகிறது. கடந்த வாரம் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 100 கிலோ பூக்கள் பூத்த தோட்டங்களில் தற்பொழுது 1 கிலோ அளவிற்கு கூட பூக்கள் பூக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தின் 60வது ஆண்டு விழாவில் லண்டன், பாரிஸ் உட்பட 150க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து வந்திருந்த அறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் தமிழ், சமஸ்கிருதம், சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று கொண்டாடப்பட்ட இந்த நிறுவனத்தின் 60வது ஆண்டு விழாவில் இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் உட்பட பன்னாடுகளில் இருந்து வந்திருந்த அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்த பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்களை கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து சென்றனர். நேரு ட்ரீட்டியில் சைன் பண்ணி இது ஒரு ரிசர்ச் சென்டராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த டைம்லேருந்து இப்போ 60 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை கொண்டாடுற விதமாக இப்போது இன்றைக்கி ஒரு ரவுண்ட் டேபிள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமாக யூரோப்பு, பாரிஸ், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 150 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தருமபுரி சிறப்பு சார்பு நீதிமன்றம் நஷ்டஈடு வழக்கு ஒன்றில் வழங்கிய தீர்ப்பின்படி 2 அரசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரை கடந்த 2012ஆம் ஆண்டு தருமபுரி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திடம் நஷ்டஈடு கேட்டு தருமபுரி சிறப்பு சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். 6.5 லட்சம் நஷ்ட ஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் அதனை வழங்காததால் அதே நீதிமன்றத்தில் வெங்கடாச்சலம் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜமாணிக்கம் வட்டியுடன் நஷ்ட ஈடு தொகையை வெங்கடாச்சலத்திற்கு வழங்க உத்தரவிட்டார்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ள மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகளுக்கு பிறகு கடந்த 15ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் குடமுழுக்கு விழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு இன்று நடைபெற்றது. பம்பை, உடுக்கை, தவில், நாதஸ்வரம் போன்ற இசை வாத்தியங்கள் முழங்க கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோவில் கோபுரம், விமானம் மற்றும் பரிவர மூர்த்திகள் மீது ஊற்றப்பட்டது. பின்னர் புனித கலச நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. இதில் தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் மற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் 2ஆம் கட்ட மகா சம்பரோக்ஷணம் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் முதற்கட்ட மகா சம்பரோக்ஷணம் கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து 2ஆம் கட்ட மகா சம்பரோக்ஷணத்தை ஒட்டி கடந்த 14ஆம் தேதி திருக்கோவிலில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நேற்று காலையும் மாலையும் 6 மற்றும் 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 9 மணியளவில் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து அனைத்து இடங்களுக்கும் குடங்கள் புறப்பாடாகியது. காலை 9 மணியளவில் புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், பெரிய கருடன், எம்பெருமானார் சன்னதிகள், தங்க விமானம், விமானங்கள், ராஜகோபுரம் மற்றும் கோபுரங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா சம்பரோக்ஷணம் நடைபெற்றது. சம்பரோக்ஷணத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்த போது பக்தர்கள் ரங்கா ரங்கா என்று பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பாக்கியம் கிடச்சிருக்கணும். இத்தனை கோபுரங்கள், இத்தனை விமானங்கள் ஒரு பூலோக வைகுண்டத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏற்கனவே நிறைய கோபுரத்தில் நடந்திருக்கு, அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மெயின் கோபுரத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு. இதை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கும்பாபிஷேகம் இது. இதை பார்த்தா 12 வருஷத்தோட பலனும் கிடைக்குதுங்கிறதுனால சேவிக்க வந்திருக்கோம். காலையிலேருந்து நல்லா சூப்பராக எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது. பெருமாள் சேவிக்கிறதுக்கு எல்லாரும் நல்லா சேவா அனுத்து. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிகள். 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இன்று முதல் நடைபெற்று வரும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 21 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்களுக்கு தடையில்லை என பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசு முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தனியார் மயமாக்கல், வறுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அந்த நாட்டு மாணவர் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்லும் சாலையில் போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவிருக்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி 108 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
இரண்டாவது டெஸ்ட் போட்டி மழை காரணமாக சமனில் முடிவடைந்தது. இந்நிலையில் அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு விராட் கோலி தலைமை வகிப்பார் எனவும், விராட் கோலி, முரளி விஜய், ஷிகர் தவான், புஜாரா, ரஹானே, விருத்திமான் சகா, ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார் ஆகியோர் அணியில் இடம்பெறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு உமேஷ் யாதவ், ஸ்டூவர்ட் பின்னி, இஷாந்த் சர்மா, KL ராகுல், அமித் மிஸ்ரா, வருண் ஆரோன், குர்கிரத் சிங் ஆகியோரும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான எஞ்சியுள்ள 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவிருக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை விட்டும் வெளியேறாத வெள்ளம், சென்னை புறநகர் பகுதிகளில் மக்கள் தவிப்பு. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 22ஆம் தேதி வரை விடுமுறை. மழை வெள்ள பாதிப்புகளுக்கு விரைவில் இழப்பீடு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.